போமா கேம்பிங் போமா. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா குஜரால இருக்கிற ஸ்னூப்பி ஐலாண்ட். ஆனா கொடுமை இங்க என்னன்னா வெயில பாரு. என்னங்க வியூ சூப்பரா இருக்குல்ல. ஆட பாவி, எதுக்கு வந்தோனே தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா அந்த பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேட்ச் ஒர்க் ஆனா ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு நல்லாவும் இருக்குல்ல. ஓ டன்னல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். ரெஸ்ட் ஏரியா, உடம்புக்கும் ரெஸ்ட் இருக்கு, மனசுக்கும் ரெஸ்ட் இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங்காக. இங்கேயே கேம்பிங் போட்டுறாங்க, பீச்லயே கேம்பிங் போட்டாங்க. நம்ம அந்த ஓரத்துல போய் போட்டுக்கலாம். போயிடலாமா? ஒரு பதில் பெஸ்ட். Welcome to Fan Views. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் செகண்ட் டே கேம்பிங்காக கிளம்பிட்டோம். திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் மேன்மேட் லேக்குக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து இயற்கையான ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகலான்னு யோசிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் வாங்க, எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணலாம். போமா கேம்பிங் போமா? ரெடியா நீங்கள்? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா குஜரால இருக்கிற ஸ்னூப்பி ஐலாண்ட். நிறைய கேம்பிங் வீடியோ பார்த்தப்போ அங்க நிறைய பேர் போயிட்டு ஒரு லோன்லியான ஒரு கேம்பிங் வந்து அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஆசையா இருந்தது. கடல் பக்கத்துலயே ஒரு டென்ட்டை போட்டு அங்க அவங்க ஸ்டே பண்ணதை பார்த்தப்போ சரி நம்மளும் போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனா கொடுமை இங்க என்னன்னா வெயில பாரு. வெயில் கடவுளே அப்படின்ற அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. வெயில் கொடுமை அதிகமா தான் இருக்கும். கேம்பிங் பொருள் வாங்கிட்டுமே போய் வேண்டியது. ஏன்னா என்ன பிரச்சனை எங்களுக்குன்னா கேம்பிங் எல்லாம் போனோம்னு ஆசைப்பட்டப்பவே சீசன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வாங்கிட்டோமே அப்படின்றத யூஸ் பண்ணி ஆகணும்னு போய்கிட்டு இருக்கோம் கட்டாயத்தின் பேரில். சரி பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கும் அப்டேட் பண்றோம். எங்க கூடவே நீங்களும் அப்படியே டிராவல் பண்ணுங்க. இந்த வழி ஃபுல்லா இப்போ 85 கிலோமீட்டரு ஒரே ஸ்ட்ரைட் லைனு. அந்த ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைனும் நம்ம வந்து ஃபுல்லா பாலைவன ரோட்ல தான் போக போறோம்னு நினைக்கிறேன். அவ தானே? அழகான வியூ இல்லையா? சூப்பரா இருக்கு இந்த வியூ. என்னங்க வியூ சூப்பரா இருக்குல்ல. ஆட பாவி, எதுக்கு வந்தோனே தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. அருமையா இருக்கு. நான் வண்டி ஓட்டுறேன். ஐயோ கடவுளே, தூங்காம வண்டியை ஓட்டுங்க. கடவுளே, இவரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுங்க. ரசிக்கதான் இல்லைன்னு பார்த்தா ஓட்டும் போது தூங்குறாரு. அங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா அந்த பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே சோலை மாதிரி எவ்வளவு பேரிச்சம்பழம் இருக்குல்ல. ஹலோ, நம்ம துபாயில இருக்கோம், இந்தியால இல்ல. செம்மையா இருக்குங்க இந்த இடம். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சைட்ல அப்படியே பாலைவன சோலை மாதிரி இருக்கு. மழை எல்லாம் பெய்யும் போது இதுல இருந்து ஃபுல்லு தண்ணி அப்படியே கீழே வரும்போது ஒரு வீடியோ எடுத்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்குங்க. ஓகே, நாங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க ரியல் வேர்ல்டு ரசிக்க போறோம். ஓகே பாய். மலையை குடைஞ்சு அதுக்குள்ளதான் வந்து இந்த ரோடே போட்டிருக்காங்க இல்லையா. சூப்பரா இருக்கு பாக்குறது. என்ன இங்க கிரீனா இருக்கும் நம்ம ஊரா இருந்தா, இங்க வந்து வெறும் மலையா தான் இருக்கு. அவ்வளவுதான், அதான் வித்தியாசம்.
பட் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க வலை மாதிரியும் கட்டி வச்சிருக்காங்கல்ல. பேட்சா ஏதோ சிமெண்ட்ல பேட்ச் போட்டிருக்காங்களா, ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. மழை டைம்ல இந்த ரோடெல்லாம் ஃபுல்லு தண்ணியா இருக்கும் போல இல்ல? சூப்பரா இருக்கு. அந்த மலை எல்லாம் எப்படி அழகா இருக்கு பாருங்க. ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் இப்ப கேமரா த்ரூ நீங்க பாக்குறத விட ரியாலிட்டியா பார்க்கும்போது 180 டிகிரி தெரியும் இல்ல. நம்ம எவ்வளவு எங்க வேணா சுத்தி சுத்தி பாத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரைட் எப்படி இருக்கு? இதான் ரூட்டுங்க. இப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே பாருங்களேன். வடிவேலு சொல்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மலை, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மலை. சரி முன்னாடி திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை தாங்க இருக்கு. பாருங்க, மலையோ மலை. ஆனா ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு இல்ல. நீங்க பாருங்க, ஃபுல்லா மலைய குடைஞ்சி அதுக்குள்ளதான் இந்த ரூட்டே போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. சுத்தி மலை வந்து நம்மள சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. காது அடைச்சிருச்சா? ஓ இங்க பாருங்க, நம்ம இதுக்குள்ள போறோம், டன்னலுக்குள்ள. நீங்க மோடு ஏதாவது மாத்திருக்கீங்களா? ஓகே, இந்த டன்னல் வந்து எத்தனை டன்னல். இந்த டன்னல் வந்து மலைக்குள்ள குடைஞ்சி செஞ்சிருக்காங்க இல்லையா? எவ்வளவு தூரம் இந்த டன்னல்? 1 கிலோமீட்டராங்க? இந்த டன்னல் பத்தி நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டு சொல்றேன். 1 கிலோமீட்டருக்கு மேல இல்ல. மழை வந்தா தண்ணி இதுக்குள்ள வந்துருமோ? வராது, அது மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. நோ ப்ராப்ளம். வரும்போது எடுத்துப்போம் அதை. ஜி பூம் பா. தன்னலை தாண்டி வந்தாலும் ஒரே மலை தான் இருக்கு, என்ன பண்றது? இன்னொரு டன்னல் வருது. இந்த குர்ஃபகான் போற வழியில நம்மளோட டன்னலுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டன்னல் உள்ள வந்துட்டு அடுத்து இங்க ரெஸ்ட் ஏரியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் அப்புறம் ஜூசஸ் நிறைய கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸு, டாய்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். ரெஸ்ட் ஏரியா, உடம்புக்கும் ரெஸ்ட் இருக்கு, மனசுக்கும் ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி தான் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, நிறைய டாய்ஸ் இருக்கு, பிளஸ் நிறைய வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இவங்க கொடுத்துருக்காங்க.
சூப்பரா இருக்குங்க இந்த இடம் பாக்குறதுக்கு. நல்ல மலைகளுக்குள்ள வீடு. சிட்டி, புது சிட்டி. இந்த சைடு ஃபுல்லா மலை. இந்த சைடு ஃபுல்லா தெரியாது மலை. இந்த சைடு ஃபுல்லா மலை. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா வீடுங்க, மறந்துருச்சு. சோ அத பாருங்க, ஒரு மலைக்கு மேல எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. இது ரன்னிங் பிளேஸ் இல்ல. நல்ல காட்டும். ஸ்னூபி ஐலாண்ட் பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேப்ல வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு காமிக்குது. பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ கடல் பக்கத்துல வந்தாச்சு. ஓட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி இடத்துல தான் போடுறாங்க. ஆமா, இங்கதான் நம்ம போயிட்டு கேம்பிங் போட்டோம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அங்க பாருங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் கேம்பிங் ஸ்பாட். பீச். இந்த சைடு ஃபிஷிங் அலௌட் இல்லைன்னு சொல்றாங்க. அலௌட் இல்ல. கடல் பக்கம், கடல் காத்து சூப்பரா அடிக்குது. சோ இங்கேயே எல்லாம் டென்ட் போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, பீச். அந்த சைடு ஃபுல்லா பீச் இருக்கு. சாண்டி பீச் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட். சாண்டி பீச். ஸோ இங்க எங்களுக்கான ஸ்பாட் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஸ்விம்மிங்காக. இங்கேயே கேம்பிங் போட்டுறாங்க. பீச்லயே கேம்பிங் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்ப்போம், நமக்கு ஏதாவது இடம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, கேமராவில் பாரு. அதுலதான் பாக்குறேன். ஸ்னூபி ஐலாண்ட். அதோ அங்கே ஒரு மலை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட், அதுதான் வந்து ஸ்னூபி ஐலாண்ட். ஸோ நிறைய மக்கள் இந்த இடத்துல கேம்பிங் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஐஃபையா கேம்பிங் நடத்துறாங்க. சூப்பரா இருக்கு. இங்கேயே வீடுங்க. Did you switch to off-road mode? Yes. Train mode. So we can still drive. तरह सही है वो मांगे. Yeah, but it's fine. Yeah. எங்கெல்லாம் பாரு. அந்த சைடு ஓகே இந்த சைடு இருக்கு. Oh my. Ma, Papa, you're கைட்டு one impressive driver. இருங்க கைட்டு. Oh my.
இது எங்க போய் நம்ம விடுறது? ஏன் உள் சைடில் போயிடலாம் கொஞ்சம். எங்க உள் சைடுனா இது அங்க அந்த மாதிரி அங்கேயும் பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. இது நம்ம அந்த ஓரத்தில் போய் போட்டுக்கலாம். லாஸ்ட் போயிடலாமா? என்ன ஒரு பதில் பெஸ்ட். போமாங்க போகும். People are here. என்னங்க உனக்கு பிரச்சனை? இப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமா? இப்படி இப்படி திருப்பி திருப்பி வச்சிருங்க. அப்போ அவங்க யாரும் நமக்கு தெரிய மாட்டாங்க. நம்ம இந்த சைட் போட்டுக்கோம். Please subscribe, like, and ring the bell. Love you all.